ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் எக் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, முட்டை தேவையான அளவு. நாங்கள் 6 முட்டை எடுத்திருக்கோம். பிரிஞ்சி இலை 1, பட்டை 3 சின்ன துண்டு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். 10லேருந்து 12 முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச திப்பியை மறுபடியும் அரைச்சி வடிகட்டி 2வது பால் எடுத்து வச்சுக்கோங்க. முதல் பால் திக்காகவும் 2வது பால் தின்னாகவும் நீங்களே பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதோட கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கினதும் 2வதாக அரைச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றினதும் பேனை மூடி வச்சுட்டு 3 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு கொதி வந்ததும் முட்டையை கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் பாயில் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் முதல்ல அரைச்ச திக்கான தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கட் பண்ணி வச்ச மல்லி இலையும் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட எக் குருமா ரெடி.